இது வந்து மாருதி வேன் டயர். ஓகே ஓகே. இது வந்து மாருதி வேனு, ஆல்டோ, குட்டியான, டாடா ஏசு எல்லாத்துக்குமே யூஸ் ஆகுற மாதிரி டயர் சார். இது வந்து உங்களுக்கு வந்து இண்டிகா சார். ஓகே ஓகேங்க. இது இண்டிகா டயர். இப்போ வந்து லேட்டஸ்டா வர இண்டிகா. இப்போ வந்து இண்டிகானா வந்து பழசு போட்டிருப்பாங்க, 165 டயர் போட்டிருப்பாங்க. இது வந்து இப்போ இது வந்து 155 80 13. இப்போ இதே வந்து பெரிய வண்டி வந்து டாடா சூமோ அது மாதிரி எல்லாம் இருக்கலாம் வண்டி டயர் இருக்கு. இப்போ வந்து டாடா இப்போ எஸ்யூவி எடுத்துக்கிறது. டயர் கேட்டா நம்ம இல்லன்னு சொல்றது. அவங்க வந்து முயற்சி பண்ணி எடுத்து கொடுங்க. அப்படி சப்போஸ் நம்மள்ட்ட இல்லாட்டினாலும் நம்ம குடோன்ல இருந்து வேணா அவங்க நம்ம எடுத்து கொடுத்துருவீங்க. ஓகே. பார்ட்டிக்கு வந்து இல்லன்னு வாய்ப்பே இருக்கு. நெக்ஸ்ட் இடத்துல பாருங்க. இது பாருங்க. இது வந்து உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் இந்த டயர் எக்ஸோ டயர் வருது பாருங்களா? ஆமாங்க. எக்ஸோ வண்டி டயர் இதெல்லாம் கம்ப்ளீட்டா. ஓகே. இதெல்லாமே அந்த டயர் தான். என்ன ரேஞ்சில இருந்து இருக்கு? இதெல்லாம் வந்து உங்க ரேஞ்ச் வந்து 500 ரூபாய். ஆமா, மேக்ஸிமம் 500 ரூபாய் அவ்வளவுதான் இருக்குங்களா? இதா இருக்கு உங்களுக்கு. எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கு சார். நல்லா இருக்கீங்க. ஓகே. இப்போ நம்ம வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட கடை பேருனா உங்க நேமு அட்ரஸ் எங்க இருக்குன்னு சொல்லிடுங்களா? இப்போ வந்து என் நேம் வந்து சாதிக்குங்க. இப்போ கடை எங்க இருக்குங்கிறதுனா இப்போ வந்து உட்காரத்துல இருந்து கொஞ்சம் முன்னால வந்தோம்னா அசோசியன் பெட்ரோல் பங்க் இருக்கு. ஓகே ஓகே. அசோசியன் பெட்ரோல் பக்கத்துல வந்தோம்னா மௌலானா முகமது அலி மார்க்கெட் இருக்கு. அசோசியன் தொட்டமதியே மௌலானா முகமது அலி மார்க்கெட் இருக்கு. அது ஸ்ட்ரைட்டா உள்ள வந்தோம்னா 86 ஸ்டால் நம்பர். ஓகே ஓகே. இம்தியாஸ் டயர். நிறைய பேர் வந்து இந்தியா கேட்பாங்க. நான் இம்தியாஸ் டயர் ஸ்டால் நம்பர் 8060. ஓகே ஓகேங்கண்ணா. நம்ம எத்தனை வருஷமா இந்த யூஸ்டு டயர்ஸ் எல்லாம் பண்ணி? நான் வந்து 35 வருஷமா வந்து நான் இந்த யூஸ்டு டயர் பண்ணிட்டு இருக்கேன். 35 வருஷமா பண்ணிட்டு இருக்கேன். அதே மாதிரி நல்லா நிறைய எல்லா இடத்துலயும் சப்ளை. என்ன நீங்க நம்ம வந்து டெலிவரியும் கொடுக்குறோம். நீங்க வந்து போன் பண்ணா உடனே வந்து இந்த டெலிவரி கொடுக்குறோம். அங்க வந்து இன்னைக்கு அனுப்புனா உங்களுக்கு நாளைக்கு அங்க சேர்ற மாதிரி நம்ம பண்ணிட்டு. கொரியரும் பண்ணி விட்டுருவீங்க? கொரியர் கம்ப்ளீட் எல்லாம் கொரியர் பண்ணி விட்டுருக்கோம். அது கொரியர் சார்ஜஸ் எல்லாம் அவங்க இது பண்ணிக்குவாங்களா எப்படிங்க? இப்போ வந்து நான் இங்க இருந்து எல்லா செலவும் நான் பண்ணிடுவேன். அங்க இருந்து ஒரு 200 ரூபா 150 ரூபா கொடுத்து அங்க எடுத்துக்கலாம். ஓகே ஓகே. அது கொரியர் சார்ஜ் மட்டும் அவங்க பே பண்ற மாதிரி இருக்கும். இப்போ நம்ம பேசிக்கா வந்து பைக் டயர் ஆகட்டும் இல்ல கார் டயர் ஆகட்டும் எவ்வளவு இதுல இருந்து இருக்குங்க? இப்போ பைக் டயர் வந்து நம்ம வந்து கொடுக்குறோம். பைக் டயர் வந்து கொடுக்கணும் 250 ரூபால இருந்து 300 ரூபாய்க்குள்ள கொடுக்குறோம். பாருங்க, இந்த பைக் டயர் வந்து இந்த மாதிரி இருக்கும். ஓகே 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 ஓகே. இந்த மாதிரி இருக்கும். இப்போ கார் டயர்னா? கார் டயர் வந்து உங்களுக்கு வந்து 500 ரூபால இருந்து நல்ல கண்டிஷன் வந்து ஒரு 700 இந்த மாதிரி சாப்பை கொடுத்துட்டு இருக்கோம். அதே மாதிரி உங்களுக்கு இந்த பெரிய டயர் எச்யூவி, இனோவா இதெல்லாம் ஒரு 1000 ரூபாய் ஒரு 1000 ரூபாய்க்கு மேல நல்ல குவாலிட்டி தகுந்த மாதிரி நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். இப்போ நம்ம கிட்ட என்னென்ன டயர்ஸ் அவைலபிள் இருக்குங்க? என்னென்ன வண்டி? இது வந்து மாருதி வேன் டயர். ஓகே ஓகே. இது வந்து மாருதி வேனு, ஆல்டோ, குட்டியான, டாடா ஏசு எல்லாத்துக்குமே யூஸ் ஆகுற மாதிரி டயர் இது. ஓகே ஓகே. இந்த 12 சைஸ் வந்து எப்பவுமே வந்து எல்லாத்துக்குமே யூஸ் ஆகும். இது வந்து 12 சைஸ். இது 12 சைஸ் இல்லைங்களா? ஆமா. பார்த்தா புது டயர் மாதிரி இருக்குங்க. இது வந்து புது டயர் மாதிரி இருக்குன்னு சொல்லிச்சுன்னா இந்த டயர் வந்து என்ன அழுக்கோட வரும் நமக்கு. ஓகே. அழுக்கோட வரும்போது என்ன பார்ட்டிகளுக்கு வந்து என்னன்னா அந்த அழுக்கோட கொடுத்தா அவங்களுக்கு வந்து பிடிக்காது. அதனால இதுக்கு வந்து ஒரு டயர் பைண்டிங்னு ஒண்ணு வருது. இது வந்து தண்ணி விட்டாலும் கூட போகாது. அந்த பைண்டிங் வந்து நம்ம வந்து அதிகமா விலை கொடுத்து வாங்கி நம்ம வந்து அடிச்சிடறோம். அடிச்சு புதுசு மாதிரி பார்ட்டி கொடுக்கும். அவங்களுக்கு ஒரு சந்தோஷமா ஒரு நல்ல ஒரு சேவை இல்லைங்களா? நல்ல ஒரு சிறப்பான ஒரு இது. ரொம்ப வந்து அதிகமா போகாம ஒரு கால் டாக்ஸி டிரைவர் எல்லாம் வந்து வந்தா வாங்கிக்கலாம் இல்லைங்களா? கண்டிப்பா. கால் டாக்ஸி மேக்சிமம் வந்து ஃபுல்லாமே கால் டாக்ஸி டிரைவர் தான் வர்றாங்க. இப்போ அவுட்டர் எல்லாம் போச்சுன்னா சாதாரண ஒரு டயர் வெடிச்சுன்னு ஒரு பஞ்சர் கடைக்காரன் போச்சுன்னா அவன் டயரை வந்து மாத்தி போட அவன் கேட்கற காசு தான் கொடுக்கும். அப்ப நமக்கு அதை உடைக்கணும்னு சொல்லித்தான் நம்ம வந்து கம்மியா கொடுத்துட்டு இருக்கிறோம். இது கேரண்டி வேற நம்ம கொடுக்குறோம். கேரண்டி வேற இருக்குங்களா? சூப்பர்னா. இந்த பட்டன் தேஞ்சு இந்த கம்பி வர்ற வரையும் உங்களுக்கு நம்ம கேரண்டி கொடுக்குறோம். அதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு டயர் ஏதாவது ஃபால்ட் ஆச்சுன்னு சொல்லிச்சுன்னா உடனே கொண்டு ரீப்ளேஸ் பண்ணி கொடுத்துறோம். நீங்க எத்தனை 1000 கிலோமீட்டர் போட்டுனாலும் இந்த பட்டன் தேய்த்துக்குள்ள ஏதாவது ஃபால்ட் வந்ததுன்னா உங்களுக்கு காசெல்லாம் வாங்குறதுல அப்படின்னா ஃப்ரீயா கொடுக்கணும். ஓகே ஓகே. இப்போ ஒரு ஷிஃப்ட் நம்ம கால் டாக்ஸி வச்சிருக்காங்கன்னா இப்போ வந்து 4 டயருமே மாத்தணும்னா எவ்வளவு ஆகுங்க? இப்போ ஷிஃப்ட் ஒரு கால் டாக்ஸி வந்து 4 டயர் மாத்தணும்னு சொல்லிச்சுன்னா உங்களுக்கு வந்து ஒரு 2 ரூபால இருந்து ஒரு 2.5 இந்த மாதிரிக்குள்ள வந்துடும். இப்போ நல்லா அதுக்கு மேல நல்ல கண்டிஷன் எடுக்கிறேன்னு சொல்லிச்சுன்னா
நான் எல்லாத்துக்குமே கேரண்டி கொடுத்துருவேன். வாரண்டியில சார் கேரண்டி. ஓகே. ஆனா அதுக்கு மேல ஒரு நல்ல கண்டிஷன் எடுத்து ஒரு 3500 நல்ல 4 டயர் கம்ப்ளீட். இப்ப அப்படி வாங்கி ஓட்டினா அது எத்தனை நாள் போட்டலாங்க? அதான் சொல்றேன் சார், எத்தனை நாள்னு இல்ல, நீங்க எத்தனாயிரம் கிலோமீட்டர்ல உங்களுக்கு பட்டு தெரிஞ்சது கம்பி வெளியே தெரியற வரை நான் கேரண்டி கொடுக்குறேன். கேரண்டி கொடுக்குறேன். நீங்க எத்தனாயிரம் கிலோமீட்டர் நீங்க ஓட்டிக்கலாம். இப்ப நம்ம என்னென்ன டயர் செட்னு பாத்துடலாமா? கண்டிப்பா வாங்க சார். இது வந்து உங்களுக்கு இண்டிகா சார். ஓகே ஓகே. இது இண்டிகா டயர். இப்போ லேட்டஸ்டா வர இண்டிகா. இப்போ இண்டிகானா பழசு போட்டிருப்பாங்க, 165 டயர் போட்டிருப்பாங்க. இது இப்போ இது 155 80 13 உனக்கு ஸ்பீடு பிரேக் எல்லாம் தட்டாது, கொஞ்சம் ஹைட் இருக்கும். அதே மாதிரி நீங்க பழசு இண்டிகா எடுத்தீங்கன்னா பாருங்க, இந்த மாதிரி இருக்கு பழசு இண்டிகா. இது பழசு இண்டிகா. இது கொஞ்சம் சின்னதா இருக்கும். என்னன்னா உங்களுக்கு அடி தட்டும். இது அடி தட்டாம இருக்கிறது தான் உங்களுக்கு பெருசா இறக்கி இருக்காங்க. இந்த மாதிரி இறக்கி இருக்காங்க. அதே மாதிரி வாங்க. இது எவ்வளவு வருதுங்க? அதான் சார், இந்த டயர் எடுத்தோம்னா உங்களுக்கு ஒரு 500 ரூபாய் கணக்கு வச்சுக்கிறேங்க. 500 வந்து நல்ல கண்டிஷன் எடுத்தோம்னா ஒரு 700 800 அந்த மாதிரி வந்துடும் ஒரு டயர். இல்லைங்களா? டயர் ஓகே. ஒரு மேக்ஸிமம் 4 டயர்ஸ்னா ஒரு 3000 வந்துரும் சார். அதனால நம்ம புக் பண்ணி விட்டுருவோம். எந்த ஊரா இருந்தாலும் சரி நம்ம புக் பண்ணி விட்டுருப்போம். இப்ப அதான் காலத்துல நடந்துட்டு இருக்கு. எந்த இருந்தாலும் நம்ம புக் பண்ணி விட்டுருவோம். அது புக் பண்ணி விட்டுனா அது வாட்டில் அது இது பண்ணிக்கிறோம். போய்க்கிறோம், நாளைக்கு போய்க்கிறோம். அப்படி இப்ப இதே பெரிய வண்டி, இப்போ எஸ்யூவி மாதிரி, அதாவது தவேரா, டாடா சூமோ அது மாதிரி எல்லாம் இருக்கலாம் வண்டி டயர் இருக்கு. இப்போ டாடா இப்ப எஸ்யூவி எடுத்துக்கங்க. எஸ்யூவி டயர். ஓகே ஓகே. எஸ்யூவி டயர் 1000 ரூபாய் தான் கொடுக்குறோம். ஒரு டயர் 1000 ரூபாய்? ஆமா. 1000 ரூபாய்க்கு பரவாயில்லைங்க. ஆமா, 1000 ரூபாய்க்கு தான் கொடுக்குறோம். இது நல்ல கண்டிஷன் டயர். அது கேரண்டி வேற கொடுக்குறோம். இது கேரண்டி வேற கொடுக்குறீங்க. சூப்பர் சூப்பர்னா எஸ்யூவி டயர். அதே மாதிரி இதுக்கு மேல நீ கொஞ்சம் ஹெவியா அவங்க கேக்குறாங்க, கொஞ்சம் ரேட்டு ஜாஸ்தி. அவ்வளவு. இது எல்லாமே யூஸ்டு டயர். எல்லாமே யூஸ்டு டயர் தான். பாருங்க, இது பாருங்க, இது இண்டிகோ டயர். இண்டிகா டயர். இப்ப நம்ம இண்டிகா பார்த்தோம். ஓகே ஓகே. இண்டிகோ டயர். இண்டிகோ இது 14 சைஸ் ஆச்சுங்களா. இது உங்களுக்கு 500 ரூபாயில இருந்து ஒரு 600 ரூபாய் 700 அந்த மாதிரி. ஆமா. இது பாருங்க, இது போலீஸ் டயர். போலீஸ். ஆமா, போலீஸ். இது உங்களுக்கு அதே ரேட்டு தான் உங்களுக்கு வருது. அதே ரேட்டு தான் வரும். மேக்ஸிமம் ஒரு 3 ரூபா 4 ரூபாய் கொண்டதே எடுத்துக்கலாம். இல்லைங்களா? டயருமே எடுத்துக்கலாம். ஆமா, எடுத்துக்கலாம். உங்களுக்கு என்ன இருந்தாலும் எடுத்துக்கலாம். இப்ப என்னென்ன வண்டிஸ் எல்லாம் இருக்குங்க? இப்ப நம்மள்ட்ட எல்லா வண்டிஸும் நம்மள்ட்ட டயர் இருக்கு. இப்ப பென்ஸ் வரைக்கும் வச்சிருக்கீங்க. இப்ப என்ன டயர் கேட்டா நம்ம இல்லன்னு சொல்றது. முயற்சி பண்ணி எடுத்து கொடுங்க. அப்படி சப்போஸ் நம்மள்ட்ட இல்லாட்டினாலும் நம்ம குடோன்ல இருந்து வேணா அவங்களை நம்ம எடுத்து கொடுத்துருவீங்க. ஓகே. பார்ட்டிக்கு இல்லன்னு அந்த வாய்ப்பே இருக்கு. நெக்ஸ்ட் இடத்துல பாருங்க, இது பாருங்க. இது உங்களுக்கு நெக்ஸ்ட் இந்த டயர் நெக்ஸோ டயர் வருது பாருங்களா? ஆமாங்க. நெக்ஸோ வண்டி டயர் இதெல்லாம் கம்ப்ளீட்டா. ஓகே. இது எல்லாமே அந்த டயர் தான். என்ன ரேஞ்சில இருந்து இருக்கு? இதெல்லாம் உங்க ரேஞ்ச் 500 ரூபாய். 500 ரூபாய். ஆமா, மேக்ஸிமம் 500 ரூபாய் அவ்வளவுதான் இருக்கு. இதா இருக்கு உங்களுக்கு. சரிங்களா? அதே மாதிரி போர்ச்சுனர் டயர் இருக்குது. அதுங்கண்ணா பாருங்க, இதெல்லாம் போர்ச்சுனர் டயர். ஓ, இது ஃபார்ச்சுனர். ஆமா, ஃபார்ச்சுனர் டயர் ரொம்ப நல்லா இருக்கு. இதெல்லாம் எவ்வளவு ஒரு டயர் எவ்வளவு வருங்க? அந்த ரேட் 1000 ரூபாய்க்கு. 1000 ரூபாய் வரும். எல்லாம் மேக்ஸிமம் அந்த ரேட்டுக்குள்ள தான் வரும். புதுசெல்லாம் எடுத்து எவ்வளவு வருங்க? புதுசு எடுத்துனா உங்களுக்கு ஒரு டயர் எடுத்துனா ஒரு 15 கிலோ 15 வந்து கொடுக்குறது 1000. ஆமா, அந்த ரேட்டு தான் கொடுத்துட்டு இருக்கிறோம். ஏன்னா மார்க்கெட்ல பாத்தீங்கன்னா அதிகமா மூவ் ஆகிற கார் பாத்தீங்கன்னா ஸ்விஃப்ட். சரிங்களா? எல்லாருமே ஒரு சின்ன ஒரு மிடில் கிளாஸ் ஆகட்டும், இல்ல டாக்ஸி டிரைவர் ஆகட்டும், இந்த ஸ்விஃப்ட் எல்லாம் இருக்கும். இப்ப ஸ்விஃப்ட்டுக்கு பாத்தீங்கன்னா 4 டயர் மாத்தனா எவ்வளவு ஆகுங்க? ஸ்விஃப்ட்டுக்கு 4 டயர் மாத்தினா உங்களுக்கு 2500 ஸ்விஃப்ட்டுக்கு 4 டயர் முடிச்சிடலாம். அது சந்தோஷமா பாட்டி நம்ம இங்கேயே மாட்டி கொடுத்துருவோம். அவங்க மாட்டிட்டு அவங்க சந்தோஷம் போகலாம். அதே மாதிரி ஸ்விஃப்ட் 2 வகை டயர் வருது. ஒரு வகை எடுத்து வச்சுன்னா இந்த மாதிரி கண்டிஷன்ல வரும், சின்னதான். இன்னொரு வகை எடுத்து பிறகு இந்த அப்படி வாங்க, இந்த மாதிரி கண்டிஷன்ல ஒரு ஆகலாமா? ஓகே ஓகே ஓகே. இது பார்ட்டி ஒவ்வொரு சைஸ் என்னென்ன சைஸுக்கு விரும்புறாங்களோ நம்ம அந்தந்த சைஸு கரெக்ட் பண்ணி நம்ம கொடுத்துருவீங்க. ஆமா. அப்புறம் இப்படி வாங்க, இது டவேரா டயர். வாங்க, இதுல டவேரா டயர். ஓ, சூப்பர் சூப்பர். டவேரா, யுனோவா இதுக்கெல்லாம் நம்ம போட்டுக்கலாம். அப்ப அந்த எல்லாம் பின்ன வேற பாருங்க, இந்த சைடு வாங்க பாருங்க, இதெல்லாம் பாருங்க. அதே டவேரா. இந்த மாதிரி நீங்க சொல்ற மாதிரி எல்லா சைஸுமே நம்ம வண்டி வாயில வராத வண்டி பூரா அந்த சைஸும் நம்மள்ட்ட இருக்குது. இப்ப என்ன கம்ப்ளீட் எல்லாமே. இப்ப நம்ம பாத்தீங்கன்னா இப்ப கஸ்டமைஸா நம்ம கேட்கற வண்டிக்கு நீங்க டயர் இருந்தா எடுத்து கொடுத்துருவீங்க. கண்டிப்பா என்னென்ன சைஸ் இருக்கு நம்ம அதுக்கு உண்டான நம்ம எடுத்து கொடுத்துருவோம். இப்ப இந்த யூஸ்டு டயர்ஸ் நீங்க மேஜரா பண்றதுக்கான காரணம் என்னதுன்னா, இப்ப யூஸ்டு டயர் பண்றதுக்கு காரணம் என்ன, நம்ம ஆரம்பத்துல நம்ம ஒரு பஞ்சர் கடை கிட்ட பக்கத்துல நம்ம வேலைக்கு இருந்தா, அவர் என்ன பார்த்தா பஞ்சர் கடையில ஒரு வண்டி நிக்குது. அவர்கிட்ட காசு எல்லாம் அதிகமா இல்ல. ஒரு கால் டாக்ஸி டிரைவர்கிட்ட அவரு கால் டாக்ஸினா அவர் அன்னைக்கு ரொம்ப இல்லாம இருந்தாரு. அவன் ரொம்ப பஞ்சர் கடைக்காரன் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு டயர் சும்மா சாதா டயர் எடுத்து போட்டு 1000 ரூபாய் கொடு, 1500 கொடு. இல்லைங்க, நான் அங்க கம்மியா தான் வாங்கினேன்.
அதெல்லாம் இல்ல, உனக்கு டயர் வெடிச்சிருச்சு இந்த மாதிரி வாங்கி கொடு. இப்ப நம்ம ஒரு குறிக்கோள் இந்த மாதிரி ஒரு கம்மியை போட்டு அவருக்கு கொடுத்து ஆகணும், இந்த மாதிரி கம்மியா கொடுக்கணும்னு சொல்லி அந்த குறிக்கோளை வந்து நம்ம வச்சது அந்த கடை. இப்ப நீங்க இவ்வளவு கம்மியா கொடுக்குறீங்க சரிங்களா, இதனால வந்து பாத்தீங்கன்னா நிறைய வந்து பாத்தீங்கன்னா நம்ம நிறைய கடை ஷாப்ல பார்ப்போம், அங்க இருந்து நம்மளுக்கு எந்த ஒரு இது வர்றது இல்லைங்களா? இப்ப நிறைய கடையை பார்ப்போம், எந்த எதிர்ப்பெல்லாம் வரும். இப்ப நிறைய கடை பஞ்சர் கடைக்காரர் இருந்து எனக்கு நிறைய எதிர்ப்பு வருது. ஓகே ஓகே. நான் ஒண்ணே சொல்லுவேன், பந்து வந்து மெதுவா தட்டத்தான் பந்து மேல வரும். அந்த மாதிரி எதிரிகள் ஜாஸ்தி இருக்கு, நம்ம மேல வர முடியும். அந்த மாதிரி நம்ம கொள்கையில போயிட்டு இருக்கோம். அந்த எதிரிகள் நான் பாக்குறது இல்ல, நிறைய கமெண்ட்ஸ் எல்லாம் வரும், அதெல்லாம் பாக்குறது இல்ல. உங்களுக்கு டயர் நான் என்கிட்ட வாங்கினா பட்னு தேஞ்சு கிளியர் வேணும், நம்ம கேரண்டி. நம்ம கிட்ட வாங்கினா கேரண்டி இருக்கு. யாரு என்ன சொன்னாலும் சரி நம்ம கேரண்டி கொடுத்துருவீங்க. ஓகே ஓகே. இஞ்சி வர வரை கேரண்டி. மத்த கடைக்காரன் அப்படி கொடுக்க மாட்டோம். இப்ப இந்த யூஸ்டு டயர்ஸ் வந்து அதிகமா பயன்படக்கூடிய ஆளுகளே யாருன்னா? அதிகமா பயன்படக்கூடிய வந்து எல்லாமே வந்து அதிகமா நம்ம அப்படி அந்த மேலோட போக முடியாது, எல்லாமே பயன்படுத்துறாங்க. இன்னைக்கு வந்து பெரிய பெரிய ஹோட்டல் வந்து வண்டி நிறைய ஓடிட்டு இருக்கும், அவங்களே வந்து நம்ம வந்து புதுசு வாங்கி போடுறது இல்ல, அவங்களே நம்மள்ட்ட வந்து கேட்கறாங்க இந்த மாதிரி செகண்ட் டயர் கொடுத்துருங்க நம்ம ஒரு கேரண்டி கொடுக்குறோம் பாத்தீங்களா. நம்ம கேரண்டினா கரெக்டா இருக்கும், அவங்க மாதிரி கேரண்டின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கொடுக்க மாட்டாங்க. அந்த மாதிரி இல்ல, கரெக்டா கொடுத்துட்டு இருக்கோம். இது வந்து உங்களுக்கு ஜீப் டயருங்க. இது ஜீப் டயர். ஆமா 540 ஜீப். ஆமா, உங்களுக்கு வந்து இந்த 540ங்கிறது வந்து அந்த கட்டை பட்டுன்னு வரும், அந்த கட்டை ஜீப் கட் பட்டு வரும். இது வந்து அகல டயர் ஸ்டைலா இருக்கும். ஓகே ஓகே. இப்ப இன்னைக்கு வந்து 540 கேரளால எடுத்தோன்னா உங்களுக்கு வந்து எல்லாமே வந்து ஸ்டைலு தான் பார்ப்பாங்க. கேரளா பொறுத்த அளவுக்கு ஸ்டைலு தான். இப்ப அப்படியே தமிழ்நாடு அப்படியே மாறிட்டு வருது. இன்னைக்கு வண்டி ஆல்ட்ரேஷன்ல வந்து கேரளாவை விட மிஞ்சதுக்கு தமிழ்நாடு வந்துட்டு இருக்கு. ஆனா பர்த் டயர் ஸ்டைல வந்து கேக்குறாங்க. அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு இந்த மாதிரி நம்ம கொடுக்குறோம். இந்த மாதிரி அதே விலை தான் போட்டு கொடுக்குறோம். 1000 ரூபாய். அவ்வளவு 1000 ரூபாய். என்ன நீங்க ஆல்ட்ரேஷன் வந்தாலும் சரி நம்ம 1000 ரூபாய் தான் நம்ம பண்ணி. இப்ப நீங்க பிரைஸ் சொல்றீங்கன்னா இப்ப வந்து அவங்க கம்மி பண்ணுவாங்களா? பார்ட்டி வந்து சொல்றாங்க யூடியூப்ல வந்து இந்த மாதிரி போட்டிருக்கீங்க நம்ம ஒன்றும் இல்லைங்க, எனக்கு அதே கம்மியா தான் போகும்போது பார்ட்டி வந்து சரி பரவாயில்லங்கன்னு சொல்லி பாக்குறப்ப இப்ப யூடியூப்ல போட்டு நம்ம எல்லா மாதிரி நல்லா கரெக்டான பார்ட்டி தான் வர்றாங்க. கச்சரை இதெல்லாம் வருது பார்ட்டி கஷ்டம். வந்து பாத்தீங்கன்னா 4 வீலர்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா தேவையான ஒண்ணு எல்லாமே நீங்க பண்ணி கொடுத்துருவாங்க, கஸ்டமைஸ் ஆகும். நல்ல கம்ப்ளீட்டா 4 வீலர்ஸ் வந்து ஒவ்வொருத்தருக்கு வந்து நம்ம வந்து சொன்னோன்னே அவங்க வந்து நான் வாட்ஸ்அப்ல போட்டு விட்டுருவேன். அவங்களுக்கு ஓகேன்னு சொல்லிச்சுன்னா அட்ரஸ் வாங்கி டப்புன்னு அனுப்பிச்சு விட்டுருவேன். இப்போ வெளியூர் கஸ்டமர்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவங்க கேட்கலன்னா எப்படி அவங்களுக்கு ப்ரொசீஜர்? இப்போ வந்து நேர்ல வர முடியலன்னா என்ன ப்ரொசீஜர் பண்ணுவீங்க? இப்போ வெளியூர்ல கஸ்டமர் இங்க வர முடியாது, டைரக்டா வந்து அனுப்பி விட்டுறேன் உங்களுக்கு. ஓகே, அவங்க அதுக்கு முன்னாடி டயர் பார்க்கணும், போட்டோ அனுப்பிச்சு விடுவேன். அது ஓகேனா அவங்க டக்குன்னு ஃபுல் அட்ரஸ் எல்லாம் பாக்குறது, அவங்க ஊரு, அவங்க பேரு, போன் நம்பர் மட்டும் வாங்க. இப்ப வந்து கோவை புத்தூர்னு சொல்லிச்சுன்னு வைங்க, கோவை புத்தூர் அவங்க அந்த ஏரியா மட்டும் பார்த்துட்டு நம்ம டயர் கொடுத்துருவீங்க. நம்ம பார்சல் பண்ணி போட்டு நாளைக்கு காலையில் அங்க வந்துடும். நம்ம பார்சல் அந்த அளவுக்கு கரெக்டா இருக்கு பார்சல். இப்ப நம்ம கார் டயர்ஸ் எல்லாம் மேக்ஸிமம் பார்த்தாச்சுன்னா சரிங்களா. உடனே வந்து பாத்தீங்கன்னா டூ வீலர் டயருக்குலாம் வந்து பேசிக்கலி எவ்வளவு இருக்குங்க? டூ வீலர் டயர் வந்து உங்களுக்கு வந்து 200 ரூபாயில இருந்து 250 300 இந்த கொஞ்சம் ஹை பொசிஷன் போகும், 300 ரூபாய்க்கு போகும். இப்போ ஆக்டிவா இருக்கு இதுங்களா? இது ஆக்டிவாங்களா? இது ஆக்டிவா. ஆமா, இது ஆக்டிவால ஒரு 250 200 இந்த மாதிரி நம்ம கணக்கே பாக்குறதுல அப்படி கொடுத்துறோம். இது பார்த்தா நல்லா யூஸ் டயர் மாதிரி இல்லையா? இது நல்ல பட்டனும் கூட தேவையாம இருக்கும். இப்போ வந்து உங்களுக்கு இந்த ஒரிஜினல் டயர் வரும்போது நம்ம வந்து பட்டனை கிளீன் பண்ணிடுவோம். ஓ சரி சரி. கிளீன் பண்ணி வந்து அதான் சொன்ன பாத்தீங்கன்னா அழுக்கோட நம்ம வைக்கிறது இல்ல, அது கிளீன் பண்ணி நம்ம கொடுத்துருவீங்க. அப்ப அவங்க வந்து பைண்டிங் கேட்பாங்க, பைண்டிங் அடிச்சு பூசு மாதிரி கொடுத்துருவீங்க. நீங்க என்ன அவங்க பார்ட்டி கஸ்டமர் கேட்கறாங்களோ அந்த மாதிரி நம்ம பண்ணி கொடுத்துருவோம். எவ்வளவு செட் எவ்வளவு வரும்? அது செட் எடுத்து 500 ரூபாய் கொடுத்துரும். 500 ரூபாய் கொடுத்துடலாம். அவ்வளவுதான். நெக்ஸ்ட் இப்ப வந்து பாத்தீங்கன்னா R15 அந்த இதுக்கெல்லாம் R15 வந்து நல்ல கண்டிஷன் எடுத்ததுன்னா உங்களுக்கு வந்து ஒரு 500 ரூபாய்க்கு கொடுக்கலாம். டயர் இருக்குங்களா? பேக் R15 குரோன்ல இருக்குது. ஓகே ஓகே. ஃப்ரண்ட் வேணா நான் காமிக்கிறேன். இது வந்துட்டு பாருங்க, இதுல R15 ஃப்ரண்ட். ஓகே ஓகேங்க. R15 ஃப்ரண்ட் இது இருக்கு. இது ஃப்ரண்ட் டயர். ஃப்ரண்ட் டயர். இல்ல பேக் டயர் இருக்கு. பேக் டயரிங் இருக்கு. ஓகே. இது பேக் டயர். இதெல்லாம் எவ்வளவு வருது? இது R15 வந்து உங்களுக்கு வந்து 300 அந்த மாதிரி கொடுத்துற பேக்கு. ஃப்ரண்ட் வந்து உங்களுக்கு வந்து 250 கொடுத்துறேன். 250 கொடுத்துருவீங்க. சூப்பர். ஓகேண்ணா. இது புதுசு மாதிரி தான் இருக்கு இல்லைங்க? ஆமா, அதை சொன்ன பாத்தீங்களா, கலர் ஒன்று அடிச்சுட்டு கொடுத்துருவோம். ஓ சூப்பர் சூப்பர்ண்ணா. இதெல்லாம் வந்து மேக்ஸிமம் ஒரு 1000 ரூபாய்க்கு முடிஞ்சிருங்களா? 1000 ரூபாய்க்கு முடிச்சுக்கலாம். 1000 ரூபாய்க்கு முடிச்சுக்கலாம். ஓகே ஓகே. நம்ம வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு டயர்ஸ் எல்லாம் பார்த்துட்டோம். ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா யூஸ்டு டயர்ஸ் மாதிரியே தெரியலீங்க. ஆக்சுவலா வந்து நல்ல ஒரு கண்டிஷன்ல நம்ம என்ன பிரைஸுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே அந்த பிரைஸுக்கு விட வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஜாஸ்தியாவே அதோட குவாலிட்டி வந்து தெரியுதுங்க நம்மளுக்கு. வீடியோல வந்து பாத்தீங்கன்னா நேர்ல வந்து பார்த்தாலும் நல்ல ஒரு இதுதான் இல்லைங்களா? இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட அட்ரஸ்னா, நம்மளோட லொகேஷன்னா, அப்புறம் நம்ம சேனல் சார்பா வந்தா ஏதாச்சும் என்ன பண்ண முடியுமோன்னு அவங்க கொஞ்சம் பண்ணி கொடுத்தீங்கன்னா அதை சொல்லிடுறீங்களா? நான் முதல்ல என்ன சொல்றேன், கோயம்புத்தூர் அந்த யூடியூப்ல இருந்து நான் பார்த்துட்டு வந்தேன்னு சொல்லிச்சுன்னா உங்களுக்கு வந்து இன்னும் நான் டயர் வந்து கம்மியான தர்றேன். அந்த சேனலை நீங்க சொல்லிட்டு வாங்க, நான் கம்மியா தர்றேன். அதே மாதிரி நம்ம அட்ரஸ் என்ன சொல்லிச்சுன்னா
நம்ம உக்கடம் வந்துட்டோம்னா இங்கே வந்துட்டு உக்கடத்துலேருந்து கொஞ்சம் முன்னால் வந்து அசோசியேட் பெட்ரோல் பங்க் இருக்குது. அசோசியேட் பெட்ரோல் பங்க் பக்கத்தில் தொட்டாப்புல மௌலானா முகமது அலி மார்க்கெட் அப்படி போட்டிருக்க MMA மார்க்கெட்னு போட்டிருப்பாங்க. நீங்க அதுக்குள்ள நேரம் ஸ்ட்ரைட்டா வந்துட்டீங்கன்னா காரு கொண்டு வந்தா அந்த காரை கொண்டு வந்து ஓரத்தில் நிறுத்திக்கலாம். நிறுத்தி போட்டு அப்படியே ஸ்ட்ரைட்டா வந்து 86 ஸ்டால் நம்பர் 86 இம்தியாஸ் டயர். இம்தியாஸ் வந்து இந்தியன் டயர்ஸ் நிறைய பேர் வாய் தவறி சொல்றாங்க. இம்தியாஸ் டயர் அங்க வந்துட்டாலும் ஸ்டால் நம்பர் 86 வாங்க. உங்களுக்கு வந்து அந்த மாதிரி உங்களுக்கு ரொம்ப கம்மியா நான் உங்களுக்கு தர்றேன்.